ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் ரவிந்த். ஸோ வாட்ஸ்அப்புடைய இஷ்யூ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வாட்ஸ்அப்புடைய ப்ரைவசி பாலிசியை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுவும் சேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரைவசி பாலிசியில் நாம் வாட்ஸ்அப் மூலியமாக நாம் பண்ணக்கூடிய நம்மளுடைய பர்சனல் சேட்ஸ், நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எடுத்து அவங்களுடைய அதர் கம்பெனிஸான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான அதர் சோஷியல் மீடியாஸ்க்காக நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைவசி பாலிசியை வர 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணால் தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான கண்டிஷனை போட்டாங்க. ஸோ அந்த கண்டிஷன் போட்டதில் இருந்தே நிறைய மக்கள் வாட்ஸ்அப்ல இருந்து வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்க்கு அல்டர்னேட்டிவான ஆப்ஸை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி வாட்ஸ்அப்க்கு அல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லும் போது அடிப்பட்ட நேம்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டெலகிராம் அண்ட் சிக்னல் அப்படின்ற 2 ஆப்ஸோட நேம் தான் அதிகமாக அடிபட்டுச்சு. ஈவன் டெஸ்லாவுடைய ஓனர் எலான் மஸ்க் கூட வாட்ஸ்அப்க்கு அல்டர்னேட்டிவா டெலகிராம் அண்ட் சிக்னல்ஸ் ஆப்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுல இருந்தே இந்த 2 ஆப்புடைய மவுஸ் அதிகமாயிடுச்சு. நிறைய பேர் இந்த 2 ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல டெலகிராம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஈவன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கூட நிறைய பேர் டெலகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ டெலகிராம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியில இருந்தே ஒரு பாப்புலர் ஆப்பா தான் இருக்கு. அதை பத்தி நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறதில்ல. பட் சிக்னல் அப்படின்ற இந்த ஆப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஈவன் எனக்கும் கூட தெரியாது. வாட்ஸ்அப் உடைய இந்த இஷ்யூக்கு அப்புறமா தான் சிக்னல் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சிக்னல் ஆப்ல வாட்ஸ்அப்க்கு அல்டர்னேட்டிவ்னு சொல்லக்கூடிய வகையில என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க, ரியலி இது வாட்ஸ்அப்க்கு அல்டர்னேட்டிவான ஒரு ஆப்பா இல்லையா அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போதான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத உள்ள போய் பார்க்க போறேன். ஸோ உங்க கூட சேர்ந்து தான் போய் பார்க்க போறேன். ஸோ வாங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாட்ஸ்அப்க்கு அல்டர்னேட்டிவ்னு பல பேரால் பேசப்படக்கூடிய சிக்னல் ஆப் இதுதான். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுடைய பிளே ஸ்டோரில் டேரெக்டாக போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதனுடைய டவுன்லோடிங் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த சிக்னல் ஆப்பை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாம இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ்லேயே டேக் பிரைவசி வித் யூ, பி யுவர் செல்ஃப் இன் எவரி மெசேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணக்கூடிய நீங்கள் உங்களுடைய பிரைவசியை நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைவசி எல்லாம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இவங்களுடைய இந்த ஆப்ல பிரைவசி பாலிசி, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல என்னதான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துரும். ஸோ நீங்களுமே எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரைவசி பாலிசி எல்லாம் என்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாம இதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரைவசி பாலிசி எல்லாம் என்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் போய் பார்த்துரும். ஸோ இந்த சிக்னல் ஆப்புடைய பிரைவசி பாலிசியில ஃபர்ஸ்ட் பாயிண்டா அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஃபர்மேஷன், எந்த ஒரு பர்சனுடைய இன்ஃபர்மேஷனுமே நாங்க எடுக்க மாட்டோம். இந்த சிக்னல் மெசேஜஸ்ல வரக்கூடிய மெசேஜஸ், கால்ஸ் எதுவுமே நாங்க எங்கேயுமே ஸ்டோர் பண்ணிக்க மாட்டோம். எந்த தேர்ட் பார்ட்டி சர்வர்லயுமே உங்களுடைய டேட்டா ஸ்டோர் ஆகாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் சேட்டா தான் இருக்கும். உங்களுடைய சேட் எல்லாமே எதுவுமே பேக்ரவுண்ட்ல ஸ்டோர் ஆகாது. எல்லாமே உங்க மொபைல்லே தான் இருக்கும். உங்க மொபைலை விட்டு வேற எங்கேயுமே ஸ்டோர் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்தோம்னா நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜஸ் ஒரு 30 டேஸ்க்கு அவங்களுடைய சர்வர்ல இருக்கும். 30 டேஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இங்க வந்து அந்த மாதிரியான இஷ்யூவே கிடையாது. நம்மளுடைய பர்சனல் டேட்டாஸ், நாம அனுப்பக்கூடிய மெசேஜஸ் எதுவுமே எங்கேயுமே போய் ஸ்டோர் ஆகாது. ஜஸ்ட் நம்மளுடைய மொபைல் அண்ட் நம்ம யாருக்கு அனுப்புறோமோ அவங்களுடைய மொபைல்ல மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நீங்க பண்ணக்கூடிய சேட், கால்ஸ் எல்லாம் நீங்க பேக்கப் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க மொபைல்லயே நீங்க பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த சிக்னல் ஆப் மூலியமா நீங்க பேசக்கூடிய சேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உங்க மொபைல்லேயே பேக்கப் எடுத்து வச்சு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்த்தோம்னா இதே தான் திரும்பி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய டேட்டா, இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே அவங்க எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படியே கீழே பார்த்தோம்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன், ஸோ 13 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. மற்றபடி வேற ஏதாவது நீங்க டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபுல்லாவே நீங்க படிச்சு பார்த்துங்க. ஸோ நமக்கு வேண்டியது மெயினா பார்க்கும்போது நம்மளுடைய டேட்டா, நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேற எங்கேயுமே வெளியே போகாது. தேர்ட் பார்ட்டியை எங்கேயுமே ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. நம்ம கையிலேயே தான் நம்மளுடைய பிரைவசி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஆப் ஒரு சேஃப்டியான ஆப் அப்படின்றது தெரியுது. ஸோ இப்போ வாங்க உள்ள போயிட்டு இந்த ஆப்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத உள்ள போயிட்டு பார்க்கலாம். அண்ட் அப்படியே கண்டினியூ கொடுத்துட்டு உள்ளே போகும்போது நம்ம கான்டாக்டை அசஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கேட்குறாங்க. அண்ட் நம்ம கால்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த கால்க்கான பர்மிஷனையும் கேட்குறாங்க. ஸோ 2 பர்மிஷனை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி தான். ஸோ வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு உள்ளே போவோமோ அதே மாதிரி நம்ம மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு உள்ளே போக வேண்டியதான். ஸோ என்டர் பண்ணிட்டு உள்ளே போகும்போது நமக்கு ஓடிபி கேட்பாங்க. ஸோ அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறமா அந்த ஓடிபி அதில் என்டர் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக இந்த ஆப்குள்ளே போயிடும். நெக்ஸ்ட் நம்ம நேம், ப்ரொஃபைல், ஃபோட்டோ எல்லாம் செட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நேம் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம
ப்ரொஃபைல் ஃபோட்டோவை இதில் நம்ம செட் பண்ணுவோம். நம்ம கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து இதில் நம்ம அசஸ் பண்ணி செட் பண்ணியிருப்போம். ஸோ கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அசஸ் பண்ணுறதுக்காக ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேட்குறாங்க. ஸோ அந்த பர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா டேரெக்டாக கேலரியில் போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை நான் இப்போ இங்கே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இப்போ ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி கார்ட்டூனாக உங்களுடைய ஃபோட்டோவை ஒரு கார்ட்டூன் ஃபோட்டோவை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான வீடியோ 2 வீடியோக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த வீடியோ அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கார்ட்டூனிஸ்டிக்காக உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய பழைய வீடியோ ப்ரொமோஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோவை அப்லோட் பண்ணதும் அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்காக சில டூல்ஸும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொஃபைல் பிக்சரை எடிட் பண்ணுறதுக்கான சில டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஸ்கெட்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம ப்ரொஃபைல் பிக்சரை ப்ரைவசியாக வச்சுக்கணும். உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரில் இருக்கக்கூடிய ஃபேஸை மட்டும் நீங்கள் பிளர் பண்ணிட்டு நீங்கள் ஃபோட்டோவை வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மேனுவலாக பிளர் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரொஃபைல் பிக்சரை ப்ரைவசியாக வச்சிருக்கிறதுக்காகவே சில டூல்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னா இந்த ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரொஃபைல் பிக்சரை செட் பண்ணிட்டு உள்ள போவோம். நெக்ஸ்ட் ப்ரைவசிக்காக பாஸ்வேர்ட் பின் போட சொல்கிறாங்க. ஸோ பின் போட்டுட்டு நம்ம உள்ள போயிடலாம். ஸோ உள்ள போனதுமே இன்டர்ஃபேஸ் வாட்ஸ்அப் மாதிரியே தான் இருக்குது. பட் எந்த ஒரு சேட்டுமே இல்லை. நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எதுவுமே இல்லை. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா எஸ்எம்எஸ் அண்ட் எம்எம்எஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ப்ரைவசி இருக்குது. ஸோ ப்ரைவசிக்குள்ளே போனோம்னா ஸ்க்ரீன் லாக், ஸோ ப்ரைவசி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரைவசிக்காக ஸ்க்ரீன் லாக் பண்ணிக்கலாம், பேட்டர்ன் லாக் இந்த மாதிரி நம்ம லாக்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம மெசேஜஸ் அனுப்பக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சில ப்ரைவசி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வேணும்னா செட் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே பேக் வந்தோம்னா சேட் அண்ட் மீடியா இருக்குது. ஸோ சேட் அண்ட் மீடியா நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரியே தான். ஸோ நம்ம மீடியாஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணணும், மொபைல் டேட்டா வச்சு டவுன்லோட் பண்ணுமா, இல்லை வைஃபை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுமா, இந்த மாதிரி அந்த ஸ்டோரேஜ் விஷயங்கள்லாம் நீங்கள் அங்கே பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைடு வந்தோம்னா அப்பியரன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அப்பியரன்ஸ்குள்ளே போனோம்னா தீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தீம்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ டார்க் தீம் இருக்குது, லைட் தீம் இருக்குது, டிஃபால்ட் தீம் இருக்குது. ஸோ டார்க் தீம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ டார்க் தீமை நாம் இதில் செட் பண்ணிப்போம். ஸோ டார்க் தீம் செட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே கீழே பார்த்தோம்னா லாங்குவேஜ் இருக்குது. ஸோ லாங்குவேஜ்குள்ளே போனோம்னா நமக்கு நிறைய லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் தமிழ் கூட இருக்குது. ஸோ தமிழும் நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் லாங்குவேஜ் வச்சியும் நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அப்படியே பேக் சைடு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போனோம்னா ஸோ நோட்டிஃபிகேஷன், ஸோ நமக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுடைய சவுண்டு, வைப்ரேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே உங்களுக்கு டிஸ்பிளே, லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி டிஸ்பிளே ஆகணும், உங்களுக்கு நேம் அண்ட் மெசேஜ் மட்டும் டிஸ்பிளே ஆகணுமா, இல்லை நேம் மட்டும் டிஸ்பிளே ஆகணுமா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய ப்ரைவசிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆப்லையும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே சேட் பேஜுக்குள்ளே போய்டும். ஸோ சேட் பேஜில் போனோம்னா இப்போதைக்கு காலியாக தான் இருக்குது. ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து நியூ குரூப் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் மாதிரி இதுலேயுமே நம்ம குரூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குரூப்ஸில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம அதில் சேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ மீடியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லை வீடியோ கால் பண்ணுறது, வாய்ஸ் கால் பண்ணுறது எல்லாமே குரூப்ஸ்லேயும் நம்ம பண்ணிக்க முடியும். பட் குரூப்ஸில் ஆட் பண்ணுறதுக்கு என்னுடைய கான்டாக்டில் ஆளுங்க தான் இல்லை, ஒரு 4 பேர் தான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இந்த ஆப்பை நிறைய பேர் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணும்போது உள்ள என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ என்னெல்லாம் அனுப்ப முடியும், சேட் பண்ணும்போது நம்ம கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் அனுப்பலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேலரி இருக்குது. ஸோ கேலரியில் இருக்கக்கூடிய நம்மளோட ஃபோட்டோ, வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஜிஃப் இருக்குது. ஸோ ஜிஃப் ஃபைல்ஸ் இதுலேயே டிஃபால்ட்டாக நிறையவே ஜிஃப் ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜிஃப் அனுப்ப முடியும். அண்ட் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டிக்கர்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் கான்டாக்ட், லொகேஷன், ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் மாதிரியான எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி ஷேர் பண்ணுவோமோ அது எல்லாமே இந்த ஆப் மூலியமாகவும் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அந்த டிசப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஸோ இங்கே வந்து அந்த டிசப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிசப்பியரிங் மெசேஜஸ் 5 செகண்ட், 10 செகண்ட், 30 செகண்ட், 1 மினிட், ஸோ இந்த மாதிரி நிறைய டைமிங் டியூரேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எதை வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை செட் பண்ணிட்டோம்னா அந்த டியூரேஷன் வரைக்கும் தான் நம்மளோட மெசேஜஸ் இருக்கும். ஸோ ப்ரைவசிக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேட்டோடைய மீடியாஸையும் பார்த்துக்க முடியும். ஸோ ஓவராலாக வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ட் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்டேட்டஸ் அந்த ஃபீச்சர் மட்டும் தான் இதில் இல்லை. ஸோ ஸ்டேட்டஸ் நம்மளால் வைக்க முடியாது. ஸோ வாட்ஸ்அப்பில் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஃபீச்சரும் கூட இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்றது. பட் அந்த ஃபீச்சர் மட்டும் இதில் கொடுக்கல. ஸோ ஃபியூச்சரில் மோஸ்ட்லி அதுவும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் மட்டும் நமக்கு இதில் கிடையாது. மற்றபடி வாட்ஸ்அப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதுலையுமே கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்பை விடவுமே இன்னுமே எக்ஸ்ட்ரா ப்ரைவசியோட இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த சிக்னல் ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், வாட்ஸ்அப்புக்கு அல்டர்னேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த ஆப்போடைய லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படியே யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆப் பற்றின உங்களுடைய தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.